தேர்தலில் அதிகப்படியான பணம் உபயோகிக்கப்பட்டதாக தெரியவரும் பட்சத்தில் அந்த தேர்தலை ரத்து செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்க சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். ஒரு தேர்தலில் அதிகப்படியான பணம் உபயோகிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிய வரும் பட்சத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை பயன்படுத்தி அந்த தேர்தலை ரத்து செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கும் விதமாக அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய நிலையில் ஒரு தொகுதியில் ஒரு தேர்தலில் அதிகப்படியான பணம் உபயோகிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிய வரும் பட்சத்தில் அவர்கள் ஆர்டிகல் 324 என்ற ஒரு அவசரகால அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தேர்தலை ரத்து செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ முடியும். தமிழகத்தில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளிலும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அவசரகால அதிகாரத்தை பயன்படுத்திய தேர்தலை ரத்து செய்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற ஒரு அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக 1980ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 58A ஒரு சிறு மாற்றம் கொண்டுவர இந்திய தேர்தல் ஆணையம் யோசித்து வருகிறது. தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவன்.